வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான முட்டை கிரேவி செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். வாங்க கிச்சனுக்கு. வெங்காயம், தக்காளி இது மட்டும் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சிடலாம். முட்டை உடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ஐடியா பண்ணி வேக வச்சுருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும், வினிகர் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இதையும் முட்டையில் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அவிச்சிடலாம். முட்டை கிரேவி செய்ய முட்டை தயாராகிடுச்சு. நம்ம வினிகர், உப்பு போட்டு நம்ம வேக வச்சதுனால பாருங்கள், ஒரு முட்டை கூட உடையாமல் நமக்கு நல்லா முழுசாக சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் முட்டை வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வச்சு இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் நல்லா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். முட்டை கிரேவிக்கு இந்த மாதிரி தான் வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு 3 தக்காளியை நல்ல பழமான தக்காளியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமே வதங்கும். கேஸையும் நம்ம மிச்சம் பண்ணிடலாம். இதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக ஆகிற வரை நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதை இந்த டைமில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்கான கிரேவியாக வேணும்னா நீங்கள் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை சேருங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வினிகர், கல்லுப்பு போட்டு நம்ம முட்டையை அவிச்சோம்ல, ஒரு முட்டை கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. ஒரு கத்தியில் அங்கங்கே ஒரு கீரல் போட்டு நீங்கள் கிரேவியில் சேர்த்து மெதுவாக கிளறி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி வெங்காயம் போட்டு முட்டை கிரேவி செய்கிறோம்ல, அதுக்கு நீங்கள் அதிகமாக ஆயில் விடணும். ஆயிலில் வெங்காயம் தக்காளி நல்ல முருக வதங்கினா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவி ஒரு கலரி அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.